தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. ஓசூர் துணை சாராட்சியர் அவர்களிடம் பொது மயானம் அமைத்து தர கோரி பொதுமக்கள் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட இராயகோட்டை கிருஷ்ணன் தலைமையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓசூர் துணை சாராட்சியர் திருமதி பிரியங்கா அவர்களிடம் பொது மயானம் அமைத்து தர வேண்டும் என மனு வழங்கப்பட்டனர். அந்த மனுவில் பொது மயானம் அமைத்து தரவில்லை என்றால் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப் போகிறோம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். அதற்கு ஓசூர் சப் கலெக்டர் மரியாதைக்குரிய பிரியங்கா அவர்கள் உடனடியாக ராயகோட்டைக்கு பொது மயானம் அமைத்து தருகின்றோம் என்று உறுதியளித்தனர். பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ராயகோட்டை பாஞ்சாலி நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு கடந்த 2000 ஆண்டில் 200க்கும் மேற்பட்டோருக்கு நத்தம் பட்டாக்கள் வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த கிராம மக்களுக்கு கிராம கணக்கில் நத்தம் பட்டாக்களை கேரூட் செய்ய வலியுறுத்தி அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. அதே போன்று ராயகோட்டை பொதுமக்கள் சுமார் 5000க்கும் குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வரும் ராயகோட்டை பகுதியில் பொது மயானம் இதுவரை இல்லை. இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு எரிப்பதற்கும் கூட இடமில்லை. எனவே அடக்கம் செய்வதற்கும் எரிப்பதற்கும் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் மனுக்கள் கொடுத்தும் இந்த நாள் வரைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக ராயகோட்டை பாஞ்சாலி நகர் கிருஷ்ணகிரி சாலையில் உள்ள கடந்த 23/5/2023 ஆண்டு பாஞ்சாலி நகர் பகுதியில் சேர்ந்த வெங்கடாச்சாரி மகன் முருகன் என்பவர் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அவருடைய உடலை வைத்துக் கொண்டு சாலை மறியல் போராட்டம் நடத்திய போதும் உடனடியாக தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள், தேன்கனிக்கோட்டை துணை வட்ட கண்காணிப்பாளர் அவர்களும், ராயகோட்டை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் உடனடியாக வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு ராயகோட்டை சர்வே நம்பர் 122/4 அரசு புறம்போக்கு நிலத்தில் 1 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தருவதாக வாக்குறுதி அளித்தனர். அதன் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு அந்த சடலத்தை நல்ல முறையில் சடங்குகள் செய்தோம். இதனால் வரைக்கும் அது ஒரு சில சமுதாய மக்கள் அந்த மயான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பொதுமக்களுக்கு வரவிடாமல் தடுத்து வருகின்றனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுபட்ட வீட்டுமனை பட்டாக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள நத்தம் பட்டாக்களுக்கும் கிராம கணக்கில் கேரூட் செய்யும்படி, அது மட்டுமல்லாமல் இன்றைய தளபதியார் ஆட்சி காலத்தில் பல்வேறு முகாம்கள் நடத்தி பொதுமக்களுடைய குறைகளை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆட்சி காலத்திலேயே உடனடியாக எங்களுக்கு பட்டாவும் பொது மயானமும் அமைத்து தர வேண்டும் என்று இந்த முகாமில் மனுக்களின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தேதியை அறிவித்து எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைகள், குடும்ப ஆதார் அட்டைகள் போன்ற கார்டுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் வருகின்ற 2026 ஆண்டு தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என்பதை இந்த வேளாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ராயகோட்டை சேர்ந்த திமுக பொறுப்பாளர் கிருஷ்ணன் பேட்டியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் கிருஷ்ணன். ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ராயக்கோட்டை பாஞ்சாலி நகர் பகுதியில் சுமார் 300 குடியிருப்புகளுக்கு 2000 ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட HST பட்டாக்கள் வழங்கினார்கள். அப்பட்டாக்களுக்கு கிராம கணக்குகளில் மாறுதல் செய்ய வலியுறுத்தி அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்ட போராட்டங்களும் நடத்தினோம். ஆனால் இந்த எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. அதே போல ராயக்கோட்டை பொதுமக்கள் சுமார் 5000 குடும்பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வரும் ராயக்கோட்டை பகுதியில் பொது மயானம் இதுவரை இல்லை. இறந்தவர்களை புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் கூட இடமில்லை. ஆகையால் புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளும் மனுக்களும் கொடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக ராயக்கோட்டை பாஞ்சாலி நகர் கிருஷ்ணகிரி ரோட்டில் 23/5/2023 அன்று பாஞ்சாலி நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சாரி மகன் முருகன் என்பவர் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அவருடைய உடலை வைத்துக்கொண்டு சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்ட போது உடனடியாக தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அவர்களும், தேன்கனிக்கோட்டை துணை வட்ட கண்காணிப்பாளர் அவர்களும், ராயக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் உடனடியாக வந்திருந்து எங்களுடைய பகுதி குறைகளை கேட்டு ராயக்கோட்டை சர்வே நம்பர் 122/4 அரசு புறம்போக்கு நிலத்தில்
1 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையிலே நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு அந்த சடலத்தை நல்ல முறையில் சடங்குகள் செய்தோம். இதனால் வரையிலும் அது ஒரு சில சமுதாய மக்கள் அந்த சுடுகாடு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு வரவிடாமல் தடுத்து வருகிறார்கள். உடனடியாக எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுபட்ட வீட்டு மனைகளுக்கு பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ள HST பட்டாக்களுக்கு கிராம கணக்கில் கேரி அவுட் செய்து தரும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தளபதியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு முகாம்கள் நடத்தி வந்து மக்கள் குறைகளை கண்டறிந்து போக்கி வருகிறார்கள். இந்த ஆட்சி காலத்திலே உடனடியாக எங்களுக்கு பட்டாவும் பொது மயானம் அமைத்து தர வேண்டும். இந்த முகாமில் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியை நாங்கள்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு தேதி அறிவித்து எங்களுடைய வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை போன்ற கார்டுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் வருகின்ற 2026 தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.